பொருளின் தன்மை தனக்குள் இணைக்கும் சந்தர்ப்பம் பிரம்மா சிருஷ்டி. ஆக நாம் உலகிலேயே நம்முடைய ஆறாவது அறிவுக்குள் நாம சிருஷ்டிக்கும் எண்ணங்கள் உண்டு. ஆனால் ஒவ்வொன்றையும் படைக்கும் சக்தி பெற்றவன் மனிதன். ஆக மனிதனுக்கு ஜாதகம் இல்லை, ஜோசியம் இல்லை. நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமோ இந்த உணர்வின் சக்தி நமக்குள் சிருஷ்டித்து அந்த உணர்வின் பாதையிலே தான் நம்ம நடக்கின்றமே தவிர அந்த ஞானிகள் சொன்ன அந்த மெய் உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்து இதை சிருஷ்டிக்க வேண்டும் ரிஷி. ஆறாவது அறிவின் தன்மை ஏழாவது சப்த ரிஷி. நாதங்கள் கொண்டு உணர்வின் தன்மை தான் பாய்ச்சப்படும் போது அந்த உணர்வுகள் அங்கே இயக்குகின்றதுதான் சப்த ரிஷிங்கிறது. இதன் ஏழாவது அறிவு கொண்டுதான் உணர்வும் ஒளியாக மாற்றி இன்றும் என்றும் விண்ணிலே இருக்கக்கூடிய நிலைகளை சப்த ரிஷி மண்டலம் என்பது. மனிதனாகி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி என்றும் நிலையான நிலைகள் சரீரம் பெறும் அந்த நிலையானது. இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை நாம் நீக்க ஒவ்வொரு நிமிஷம் மெய் ஒளியின் தன்மை நாம் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று இந்த ரிஷியின் தன்மை நாம் பெற வேண்டும். அதை பெறுவதற்கு இந்த உணர்வின் சக்தி நமக்குள் சிருஷ்டிக்க வேண்டும்.